ஹாய் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நேச்சுரல் கேஸ் பார்த்தோம். ஸோ நேச்சுரல் கேஸு வந்து நம்ம இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் கேஸ் இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டான சப்போர்ட் லைனில் இருக்கிறதுனால, அதுவும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைனில் இருக்கிறதுனால, இது பெரிய ரிவர்சல் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதனோட நெகட்டிவ் என்ன, அதனோட பாசிட்டிவ் என்ன, அது ரெண்டுமே நம்ம பார்த்துலாம் அஸ் பர் த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லேருந்து. யாராவது வந்து நேச்சுரல் கேஸ் ட்ரேட் பண்ணிங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவு வந்து கடைசியாக 2022க்கு மேலே, ஆகஸ்ட் 2022 மேலே எல்லாமே பேரஸ் ட்ரெண்டு தான். ஸோ அங்கேருந்து கீழே ட்ரெண்டு வந்து பேரஸ் ட்ரெண்டாக மாறி அதுக்கடுத்து ஒரு கரெக்ஷன் வந்து அதுக்கடுத்து வந்து கீழே வந்து ஃபுல்லாக பேரஸ் தான். ஸோ ஏற்கனவே செல்லிங் ப்ரெஷர், ஓவர் செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் தான் இப்போ நம்ம சப்போர்ட் எடுத்திருக்கேன்னு நான் சொல்லுவேன். எதுக்கு அது வந்து சொல்கிறேன்னா, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் படி இது வந்து நான் சொல்கிறேன். ஃபண்டமெண்டல் பேஸ் படி கூட நான் சொல்ல, டைரெக்டாக டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் தான் இது. இப்போ டைரெக்டாக ஹையர் ஃப்ரேம் போயிடலாம். இப்போ நான் மந்த்லி வந்து சார்ட் வச்சுருக்கேன். மந்த்லி சார்ட் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து 158ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த 158 சேனலில் வந்து 158 to 150 இந்த ரேஞ்ச் ஆஃப் சேனல் வந்து பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட். நீங்கள் லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சில் பார்த்தீங்கன்னா 2014லேருந்து பார்த்தீங்கன்னா எப்போ போனால் அந்த சேனல் சப்போர்ட் ஆகுதோ, இந்த இடத்துல வருதோ, இங்கே வந்து மார்க்கெட் வந்து நிறையா திரும்புறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். செகண்ட் வந்து டைரெக்டாக வீக்லி சார்ட்டில் போயிடலாம். அகெயின் வீக்லி சார்ட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கலாம். தெரியுதா? இங்கே எல்லாமே தெரியுதா? எல்லாமே இந்த 158லேருந்து இந்த 150 உடைய ப்ரைஸை டச் பண்ணிட்டு தான் இந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் எல்லா ப்ரைஸுமே மேலே போயிருக்கு. அகெயின் இப்போ வந்து நிற்கிறது வந்து 153.8 வந்து நிற்கிது பாயிண்ட் வந்து. ஏன்னா லோயஸ்ட் வந்து 152.50 வந்து வந்துட்டு திரும்பி வந்து லைட்டாக வந்து அது நான் வந்து 50 மினிட்ஸ் ஸ்கேனில் வைக்கும்போது நான் காமிக்கிறேன். வீக்லி சார்ட்லேயும் வந்து கிளியராகவே ட்ரெண்டு காமிக்கிறது, இதனுடைய சப்போர்ட்டிங் லெவல் ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னு சொல்லிட்டு. அகைன் கோ பேக் டு த டெய்லி கேண்டில். டெய்லி கேண்டில் பொறுத்தளவு வந்து இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ டைரெக்டாக நம்மளுக்கு வந்து மேலே அப்பு போச்சு, திரும்பி டவுன் வச்சு, டவுனுடைய கரெக்ஷன் வச்சு, அங்கேருந்து கரெக்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து பேரஸ் ட்ரெண்டு தான். ஓகேங்களா? இதனுடைய பிபனோச்சியோடைய எக்ஸ்டென்ஷனை போட்டால் கூட ஓகேங்களா, என்னுடைய கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்து நிற்கிது. கரெக்டாக 100% இதோட கம்ப்ளீட் ஆகுது. 153.8 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 152.50 வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கிளியராக நம்மளுக்கு வந்து மந்த்லி பார்த்துட்டோம், வீக்லி பார்த்துட்டோம், டெய்லி கேண்ட்லேயும் பார்த்துட்டோம். இந்த 3 கேண்ட்லையுமே ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலில் வந்து அந்த லெவலில் வந்து நிற்கிது. அது மாதிரி பிபனோச்சி எக்ஸ்டென்ஸ் படி பார்த்தீங்கன்னா அதுதான் 100% அங்கே கரெக்டாக நிற்கிது. அகெயின் வந்து லோயர் ஃப்ரேம் செல்லில் 50 மினிட்ஸ் ஸ்கேனில் வைக்கிறோம். 50 மினிட்ஸ் ஸ்கேனில் அகெயின் வந்து ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா இந்த தடவை 3 டைம்ஸ் வந்து 152.50 வந்து லோயஸ்ட் வந்து ஃப்ரேம் ஆகிருக்கு. இன்றைக்கி லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 152 லோயஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிவிட்டு மேலே அப்சைடு தான் மூவ் ஆச்சு. திரும்பி ஈவினிங் வந்து ஸ்மால் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்பி வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு. எங்கே சப்போர்ட்டை பார்த்து உடச்சிச்சோ அங்கே பார்த்து கரெக்டாக திரும்பி தான் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே இந்த 152.5 உடைக்காமல் திரும்பி மேலே போச்சுன்னா, இந்த 152.5 உடைக்காமல் மேலே போயிட்டுருச்சு, 157 உடைச்சிட்டு கரெக்டாக வந்து 160க்கு மேலே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அங்கே வந்து ஸ்லோவாக ரெக்கவர் ஆகிரும். ஸ்லோவாக ரெக்கவர் ஆகி மேலே போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இது ஒன் வேயில் வந்து. ஓகேங்களா? இது ஆஸ்பெக்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். அது மாதிரி நம்மளுக்கு என்ன ப்ராப்ளமேட்டிக் இருக்குது, சப்போஸ் இன்னி புல் பேக் இருக்குது கீழே அப்படின்னு சொன்னாங்கன்னா, சப்போஸ் இன்றைக்கி நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் மண்டே வந்து ஒரு பொசிஷன் ட்ரேடிங் எடுத்துகிட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வந்து எதில் மெயின்டைன் பண்ணிக்கலாம், லோயர் ஃப்ரேமில். இது வரைக்கும் கடைசியில் நம்மளுக்கு ட்ரேட் வந்தது லோயஸ்ட்டு வந்தது 1110 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? 109 வரைக்கும் வந்திருக்கு.
109 வரைக்கும் உங்களை ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து மண்டே நீங்கள் ட்ரேடிங் எடுத்துக்கலாம். இது வந்து ஆஸ் பர் த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் நான் சொல்கிறேன். ஐ எம் நாட் ஏ ஸ்டாக் அட்வைசர், ஐ எம் நாட் ஏ அட்வைசர் ஃபார் எனி திங், ஒன்லி ஃபார் அஸ் பர் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து இப்போ என்ன ட்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஐ வில் கிவ் த ஒன்லி ஃபார் த எஜுகேஷன் பர்பஸ். நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுற முன்னாடியே வந்து உங்களோட அட்வைஸரை நீங்கள் கேட்டுட்டு டபுள் செக்அப் பண்ணிவிட்டு யூ கேன் கோ கட் ஆன் தட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே நம்ம ட்ரேட் எடுத்தால் கூட ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிட் ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கணும் 109. ஏன் ஸ்ட்ரிட் ஸ்டாப் லாஸ்ன்னு சொன்னீங்கன்னா இன்னி புல் பேக் இருக்குது கீழே வந்து டவுன் ஆகிட்டீங்கன்னா இந்த 109 உடச்சி திரும்பி கீழே போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் இந்த 109 உடச்சிருச்சுன்னா ஓகேங்களா, அதாவது வந்து 1.610 அதான் வந்து லாஸ்ட் ஃபைனல் ஓகேங்களா, அதையும் உடச்சிரு கீழே வரக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம இது வரக்கு சான்சஸ் கிடையாது. இது ஒரு பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இதை டச் பண்ணி மேலே போகிறது தான் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது ஓகேங்களா. இதை நீங்கள் வந்து மந்த்லி ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்லேயும் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படி தான் கிளியராக ட்ரெண்டு காமிக்குது ஓகேங்களா. ஸோ வீக்லி சார்ட்லேயும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சல வந்து 1110 தான், 1110 109. ஸோ எனக்கு தெரிஞ்சல வந்து இதில் மைனஸ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. பட் ஸ்ட்ரிட் ஸ்டாப் லாஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். 109 கடந்து திரும்பி வந்து கீழே போச்சுன்னா கீழே நிறைய திரும்பி டவுன் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது ஓகேங்களா. பட் இந்த 150ன்றது 158 155 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன். இங்கேருந்து நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஸை கூட 100% முடிஞ்சிருச்சு. ஸோ நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஒன்லி திங்ஸ் மேக் ஏ ஸ்டாப் லாஸ். அதுக்கடுத்து இன்னும் இல்லை ஸ்லோவாக சின்ன ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கணுமா 152.5 வந்து உங்களோட ஸ்டாப் லாஸை போட்டு நீங்கள் எடுத்துங்க. இதையும் உடச்சி கீழே போகும்போது தான் இது வந்து டைரெக்டாக வந்து 110 டச் பண்ணி தான் நம்ம வரக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இது பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன். ஸோ இது வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இந்த சப்போர்ட்டை நிறையா சப்போர்ட் டச் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது நேச்சுரல் கேஸு. ஸோ யாருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ லெட்டஸ் பை அண்ட் கீப் ஹோல்டு ஃபார் த 3 to 4 months. டெஃபினட்டாக வந்து 250 அதுக்கு மேலே போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது ஃபார் டெய்லி கேண்டிலே நீங்கள் பார்த்தாலும். ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஒரு நிமிஷம். ஓகே நம்மளுக்கு ஃபஸ்ட் லெவலில் வந்து ஒரு 190 கிராஸ் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து 220, அதுக்கடுத்து தான் உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் லெவல் இருக்குது 250. ஸோ நான் மெயினாக வந்து 250 டச் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது திரும்பி ரிவர்சல் வந்து. ஸோ இது எப்படி ட்ரேடான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம ரிவ்யூ டீட்டெயிலாக பண்ணலாம். ஸோ இது இன்றைக்கி வந்து மேஜராக நான் வந்து பேச வேண்டிய வந்தது நேச்சுரல் கேஸ் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் வந்து நிற்கிது. மார்க்கெட் மேலே ரிவர்சலாக இருக்குது, நிறைய பாசிபிலிட்டி இருக்குது பை நெக்ஸ்ட் வீக்லேருந்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. யாரானா நேச்சுரல் கேஸை ட்ரேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தேம் ஆல்சோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.